So good evening and welcome back, dear students. So far now we have studied conditional clauses, and now let's move on to the next topic: active voice and passive voice. So in grammar we have two voices. Voices means a sentence. If you take a sentence that would have a subject and a verb. So whether the subject is doing the action or receiving the action, a voice shows whether the subject is doing the action or receiving the action is called a voice, right? So let's see an active voice. There are two voice, active voice and passive voice. So first, let's see what is active voice. Active voice, the subject performs the action. The subject perform the actions. So it's a sentence type, subject plus verb plus object, right? So நாங்க வந்து தமிழ்ல பேசிக்கொள்ளும். ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் பெசிவ் வாய்ஸ்ன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த ஆக்ஷனை செய்யுதா அல்லது அந்த ஆக்ஷனை பெற்றுக்கொள்ளுதாங்கிற விஷயத்த நாங்க சொல்றதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் அல்லது பெசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொன்னா நீங்க அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு அந்த விஷயத்த செய்யற, இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு அந்த விஷயத்த செய்யறத நாங்க சொல்லுவோம் ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லி. அதுவே பெசிவ் வாய்ஸ்ன்னு சொன்னா அந்த சாரி I am facing a technical issue, that's why it's happening. Is my screen is visible? Right. Sorry for the interruption. ஸோ நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்றது அந்த செயலை சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்றது என்று சொல்லுவோம். அதை நீங்க செய்ய போற சப்ஜெக்ட் வந்துட்டு என்ன செய்யறாரு, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா he eats a cake. He eats a cake. இந்த பையன் வந்துட்டு என்ன செய்யறாரு, கேக் சாப்பிட்டு இருக்காரு, அந்த கேக்க சாப்பிடுறாரு. அப்ப இந்த சப்ஜெக்ட் வந்துகிட்டு கேக்க சாப்பிடுது, அந்த ஒப்ஜெக்ட் என்ன செய்யுது, அந்த சாப்பிடுதுங்கிற விஷயத்த சொல்றது நாங்க என்ன செய்வோம், ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், he eats a cake, I do my work அப்படின்னு சொல்லி நாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த சப்ஜெக்ட் செய்யறத சொல்லுவோம், ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். பெசிவ் வாய்ஸ் என்று சொல்றது the subject receives the action. அப்ப நாங்க எந்த சப்ஜெக்ட் அந்த விஷயத்த செய்யுதுங்கிறதுக்கு பதிலாக யாருக்கு அந்த விஷயம் நடக்குதுங்கிற விஷயத்த நாங்க சொல்லுவோம். யாருக்கு அந்த விஷயம் நடக்குதுங்கிற விஷயத்த சொல்றதுக்கு நாங்க பெசிவ் வாய்ஸை பயன்படுத்துவோம். உதாரணமாக, a cake is eaten by him. A cake is eaten by him. அந்த கேக் வந்துட்டு அவரால சாப்பிடப்படுது. இங்க வந்துட்டு இந்த கேக்குங்க சொல்ற விஷயம் எதுவுமே செய்யல, இதை நாங்க சப்ஜெக்டாவே செய்யல. ஆனா இந்த பை ஹிம்னு சொல்ற அந்த ஒப்ஜெக்டாக வரக்கூடிய நாங்க மாத்தி இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு என்ன செய்யணும் சொன்னா இந்த ஈட்டுங்கிற இந்த செயலை எடுத்துக்கொள்ளும். இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா இவர் தான். அந்த கேக் சாப்பிடப்பட்டதுக்கு காரணம் இவரு சொல்றத நாங்க சொல்றதுக்காக தான் பெசிவ் வாய்ஸை பயன்படுத்தும். இதுல வந்துட்டு நாங்க ஒப்ஜெக்ட முன்னால போட்டுட்டு அது கூட ஏதாச்சும் ஒரு ஆக்சிலரி வேர்பை பயன்படுத்தி நாங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் 3யோட பை சப்ஜெக்ட் யாரால அந்த விஷயம் நடந்துச்சு என்று சொல்லி ரிசீவரை நாங்க என்ன செய்வோம், நாங்க கொடுப்போம், ரைட்?
ரைட். ஏன் நாங்க பெசிவ் வாய்ஸை பயன்படுத்துறோம்? ஏன் நாங்க பெசிவ் வாய்ஸை பயன்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, when the doer is unknown, யார் ஒரு விஷயத்த செஞ்சாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாங்கிற சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்வோம்? இந்த பெசிவ் வாய்ஸை பயன்படுத்துறோம். உதாரணமா, இப்போ உங்களோட பேக் வந்துக்கிட்டு தொலைஞ்சிட்டு யாரோ களவு எடுத்துட்டாங்க. உங்களோட பொருளை யாரோ களவு எடுத்துட்டாங்க. யாரு அதை களவு எடுத்தாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியா. யார் அதை களவு செஞ்சாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாங்கக்குள்ள நாங்க என்ன செய்வோம்? இப்படி நாங்க சொல்லுவோம், யாரோ என்னுடைய பேக்கை திருடிட்டாங்க, என் பேக்கு திருட்டு போயிட்டு, இந்த பேக் திருட்டு போயிட்டு, எங்கட காசு களவு போயிட்டு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் தானே. அப்படி அந்த செஞ்சவர் யாருன்னு தெரியாங்கிற சந்தர்ப்பத்தில் நாங்க பயன்படுத்துறது இந்த passive voice. எக்ஸாம்பிள், my bag was stolen. My bag was stolen. We don't know who stole it. யார் திருடினாங்கிற விஷயம் தெரியாங்கிறதால நாங்க என்ன செய்வோம்? My bag was stolen. அங்க வந்துட்டு சப்ஜெக்ட் ஒன்று இருக்காது, நடந்த விஷயத்த நாங்க சொல்றோம். அடுத்தது, when the doer is unimportant. யாரு செஞ்சங்கிறது முக்கியம் இல்ல, யாரு செஞ்சங்கிறது முக்கியம் இல்லைங்கிற சந்தர்ப்பத்திலையும் நாங்க என்ன செய்வோம்? இந்த இதைத்தான் நாங்க பயன்படுத்துவோம், passive voice தான் நாங்க பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், the road was repaired yesterday. இந்த ரோடு வந்துகிட்டு நேற்று திருத்தப்பட்டுச்சு, சீரமைக்கப்பட்டுச்சு. அப்ப யாரு செஞ்சாங்கிற விஷயம் அங்க இம்பார்ட்டன்ட் இல்ல, என்ன நடந்தங்கிற விஷயம் தான் அங்க இம்பார்ட்டன்ட். அது மாதிரி, டு ஃபோக்கஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் ஒரு ரிசல்ட். ஆப்ஜெக்டை மட்டும்தான் நாங்க என்ன செய்வோம்? ஃபோக்கஸ் பண்றோம்னு சொன்னா அதுக்காக நாங்க பயன்படுத்துவோம். உதாரணமா, த ப்ராஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் டைம். த ப்ராஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் டைம். டைமுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னஞ்சிட்டு கம்ப்ளீட் பண்ணப்பட்டுட்டு, அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணப்பட்டுட்டு சொல்லக்குள்ள நாங்க பயன்படுத்துறது. இங்க வந்துட்டு யாரு செஞ்சாங்கிறது முக்கியம் இல்லை, ப்ரொஜெக்ட் நடந்துட்டா, அந்த வேலை நடந்துட்டா, அல்லது எக்ஸாம் நடந்துட்டா அப்படி நாங்க கேட்போம் தானே. த எக்ஸாம் வாஸ் கம்ப்ளீட்டட், எக்ஸாம் நடந்துட்டு. த மீட்டிங் வாஸ் கன்க்ளூடட், மீட்டிங் வந்துட்டு முடிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றதுக்காக பயன்படுத்துறது. அதே மாதிரி, டு சவுண்ட் மோர் ஃபார்மல் ஓ இம்பர்சனல். ஃபார்மலான அகாடமிக் ரைட்டிங், நியூஸ், அது மாதிரி ஒஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ்ல நாங்க பயன்படுத்துறது இந்த பேசிவ் வாய்ஸ் தான். ஒஃபிஷியலான ரிப்போர்ட்டுகளை நாங்க பயன்படுத்துறது இந்த பேசிவ் வாய்ஸ். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, the thief was arrested. Instead of saying the police arrested the thief, police arrested இது thief அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சொல்றதுக்கு பதிலாக நாங்க thief was arrested. அப்போ obviously நமக்கு தெரியும் போலீஸ் தான் வந்து என்ன செய்வாங்க? அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சப்ஜெக்டை நாங்க இங்க மென்ஷன் பண்றலங்கிறதுக்காக நாங்க என்ன செய்வோம்? the thief was arrested, அந்த திருடன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் இப்படி நாங்க சொல்லுவோம். the action was taken, அந்த action வந்துட்டு எடுக்கப்பட்டுச்சு. இப்படி நாங்க என்ன செய்வோம்? ஃபார்மலாக பேசுறதுக்காக இந்த பேசிக் வாய்ஸை பயன்படுத்துவோம். ரைட். இப்ப முதலாவது பேசிக் ப்ரொசீஜர் என்ன? நாங்க ஒரு ஆக்டிவ்ல இருந்து பேசிக் வாய்ஸை மாத்துறதுக்கு நாங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவது ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட் இன் த ஆக்டிவ் சென்டென்ஸ். ஆக்டிவ் சென்டென்ஸ் உள்ளது சப்ஜெக்ட் ஒரு விஷயத்தை செஞ்சது. உதாரணமா, he eats cake, he eats a cake ன்னு சொல்லி சொல்றோம்னு சொன்னா அந்த ஆக்டிவ் சென்டென்ஸ், அந்த ஆக்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப he eats a cake ன்னு சொன்னா கேக்குங்கிறது அங்க ஆப்ஜெக்டாவே இருக்கு. அடுத்தது, மூவ் த ஆப்ஜெக்ட் டு த சப்ஜெக்ட்ஸ் பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் பிகினிங் ஸ்டேஜுக்கு நாங்க கொண்டு வரோம். பிகினிங் பிளேஸுக்கு ஆக முன்னால கொண்டு வந்துட்டு யூஸ் த கரெக்ட் ஃபார்ம் அக்கார்டிங் டு த டென்ஸ். டென்ஸ் அடிப்படையில் நாங்க என்ன செய்வோம் சொன்னா கரெக்டான ஃபார்மை பயன்படுத்துவோம். கரெக்டான ஃபார்மை பயன்படுத்தி யூஸ் சேஞ்ச் த மெயின் வேர்ப் இன்டு இட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரைட். நீங்க ஆக்டிவ்ல இருந்து பெசிவ் வாய்ஸுக்கு மாத்துறீங்கன்னு சொன்னா நாங்க கன்ஜுகேஷன்ல படிச்ச 5 வகையானது இருக்கு. verb 1, verb 2, verb 3, verb ing, verb s ன்னு சொல்லி படித்திருக்கோம். இந்த 5 சென்டென்ஸ் 5 கன்ஜுகேஷன் வடிவத்திலையுமே நாங்க verb 3 மாத்திரம் தான் பெசிவ் வாய்ஸுக்கு பயன்படுத்துவோம். பெசிவ் வாய்ஸுக்கு நாங்க இந்த verb 3 மாத்திரம் தான் பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்ததாக at by பிளஸ் சப்ஜெக்ட், பையோட சப்ஜெக்ட் நாங்க பயன்படுத்துவோம். இது வந்துட்டு
யூசர் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னா நாங்க பயன்படுத்த தேவை. அந்த டூவர் வந்துகிட்டு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னா நாங்க இந்த பை சப்ஜெக்ட், பை ஹிம், பை மீ அப்படியெல்லாம் நீங்க சம்டைம்ஸ் பயன்படுத்த தேவையில்லை. ரைட். ஸோ இதான் வந்துட்டு பேசிக்கான ப்ரொசீஜர். எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னு சொன்னா he helped a girl. he helped a girl. அவர் ஒரு கேர்ளுக்கு உதவி செஞ்சாரு. அவர் ஒரு கேர்ளுக்கு உதவி செஞ்சாரு. எஸ். அப்போ பை ஹிம் பை மீ அதெல்லாம் வந்து கட்டாயம் பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லையா? அப்படி இல்லை, கட்டாயம் பயன்படுத்தணும் அப்படி இல்லை. அதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லியிருந்தேன். when the doer is unimportant, doer வந்துட்டு unimportant சொன்னா இந்த சந்தர்ப்பத்திலையும் when the doer is unknown, இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையுமே நீங்க பை பயன்படுத்த மாட்டீங்க. my bag was stolen, அது திருட்டு போயிட்டு, என்ற பேக் வந்துட்டு திருட்டு போயிட்டு சொல்லுங்க. அது மாதிரி the road was repaired yesterday, நேத்து வந்து இந்த ரோடு சீரமைக்கப்பட்டுட்டு. சரி, நாங்க யாரை செஞ்சங்கிற விஷயத்த நீங்க சொல்ல மாட்டீங்க. ஸோ அதனால வந்துட்டு எப்பவுமே நாங்க பை பயன்படுத்தணுங்கிறதுக்கு இல்லை. பயன்படுத்தாட்டியும் பிரச்சனை இல்லை. வலைஞ்சா, இஸ் இட் ஓகே? ரைட், ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹீ ஹெல்ப் அ கேர்ள்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்கும்போது முதலாவது என்ன செய்யணும்? ஐடென்டிஃபை த ஒப்ஜெக்ட். ஒப்ஜெக்ட் என்ன செய்வோம்? ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணினா அ கேர்ள்னு சொல்றது இங்க என்ன வரைக்கும் ஒப்ஜெக்டாக இருக்கு. மூவ் த ஒப்ஜெக்ட் டு த சப்ஜெக்ட்ஸ் பொசிஷன். அப்ப சப்ஜெக்ட் பொசிஷன் சொன்னா முன்னால கொண்டு வந்தோம்னு சொன்னா அ கேர்ள்னு சொல்றது கேபிட்டலோட ஸ்டார்ட் ஆகும். அ கேர்ள். யூஸ் த கரெக்ட் பி வெர்ப் ஃபார்ம் அக்கார்டிங் டு த டென்ஸ். இது வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்று சொல்றதால நாங்க பாஸ்ட் டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பி வெர்பை பயன்படுத்துவோம். ஸோ நாங்க அடுத்தது பார்ப்போம் என்னென்ன டென்ஸுக்கு என்னென்ன ஹெல்பிங் வெர்ப் நாங்க யூஸ் பண்றோம்னு சொல்லி. ஸோ இங்க வந்துட்டு வாஸ் என்று சொல்லக்கூடிய பி வெர்பை பயன்படுத்தினா கேர்ள் வாஸ் என்று சொல்லி ஸ்டார்ட் ஆகும். சேஞ்ச் த மெயின் வேர்ப் டு த பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த ஹெல்ப்டுன்னு சொல்றது வேர்ப் டூன்னு சொன்னாலும் நாங்கள் வேர்ப் த்ரீக்கு இதை மாற்றுவோம். அப்போ வேர்ப் த்ரீ அதுவும் ஹெல்ப் தான். அப்போ ஸோ கேர்ள் வாஸ் ஹெல்ப்டுன்னு வந்துட்டு எட் பை சப்ஜெக்ட். இப்போ பை சப்ஜெக்ட்னு சொல்றது நாங்கள் போடலாம் அல்லது போடாமலும் போடலாம். கேர்ள் வாஸ் ஹெல்ப் பை ஹிம். அவரால் அந்த கேர்ள் உதவி செய்யப்பட்டார். அந்த கேர்ள் வந்துட்டு உதவி செய்யப்பட்டார். அப்ப ஹி ஹெல்ப் அ கேர்ள், அவர் அந்த ஒரு கேர்ளுக்கு அவர் உதவி செய்தார். A girl was helped by him, அந்த சிறுமி அவரால் உதவப்பட்டார். அப்படின்னு சொல்லி செய்வோம் நாங்க மாத்திக்கொள்வோம். ஸோ இதுல வந்துட்டு முக்கியமானதாக நாங்க சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அல்லது ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன் சேஞ்சஸை பார்த்தீங்கன்னு சொன்னா what does happen to the subject and object when கன்வென்ஷன் பயன்படுத்தக்குள்ள நாங்க சப்ஜெக்ட்ல இருந்து ஒப்ஜெக்ட் பொசிஷனுக்கும் ஒப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி சப்ஜெக்ட் இடத்துக்கும் கொண்டு வரும்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்படி மாறும்னு பார்த்தா எக்ஸாம்பிள் ஷி கால்ட் ஹிம்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு சொன்னா இங்க வந்துட்டு சப்ஜெக்ட் ஷி ஒப்ஜெக்ட் ஹிம். இப்ப நாங்க சப்ஜெக்ட ஒப்ஜெக்டாக மாத்தணும், ஒப்ஜெக்ட சப்ஜெக்டாக மாத்தணும்னு சொன்னா இந்த ஹிம்னு சொல்லக்கூடியது ஹீயாக மாறும். அப்போ ஒப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணி ஹீன்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சோம்? சென்டென்ஸுக்கு முன்னால கொண்டு வந்திருக்கோம். இது பாஸ்ட்ன்னு சொல்றதால நாங்க ஹீக்கு வாஸ் பயன்படுத்துவோம். ஹி வாஸ். கோல்டுன்னு சொல்ற வேர்ப் டூ வந்துட்டு வேர்ப் த்ரீ ஆக மாறும். வேர்ப் த்ரீ கால்ட். அடுத்தது பை ஷீன்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் வந்துட்டு ஒப்ஜெக்டுடைய பொசிஷனுக்கு போறதால ஹர்ன்னு சொல்லி மாறும். ஸோ ஐக்கு நாங்க மீன்னு பயன்படுத்துவோம், யூன்னு பயன்படுத்துவோம், பிக்கு அஸ்ன்னு பயன்படுத்துவோம், தேக்கு தெம்னு பயன்படுத்துவோம், ஹீக்கு ஹிம், ஷீ ஹர், இட். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன் லிஸ்ட் யூ ஹேவ், உங்கள்கிட்ட ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து கொள்ளலாம். ஸோ இப்படி நாங்க என்ன செய்வோம்? ப்ரொனவுன் கன்வென்ஷன் நாங்க பண்ணுவோம். ரைட். ஸோ பெசிவ் வாய்ஸ் எடுத்துக்கிட்டா எப்படி டென்சஸ் மாறும்?
டென்சஸ் அடிப்படையில எப்படி மாறும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட வந்துட்டு 12 வகையான டென்சஸ் இருக்கு. 12 வகையான டென்சஸ் இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த 12 வகையான டென்சஸுக்குள்ள எங்களுக்கு 8 டென்சஸுக்கு மாத்திரம்தான் பெசிவ் வாய்ஸ் இருக்கு. 8 டென்சஸுக்கு மாத்திரம்தான் எங்களுக்கு பெசிவ் வாய்ஸ் இருக்கு. இப்ப இதுல வந்துட்டு ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு இருக்காது. அது மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இவங்களுக்குமே எங்களுக்கு பெசிவ் வாய்ஸ் இருக்காது. அப்ப அதை தவிர மற்ற 8 டென்சஸுக்கும் என்ன இருக்குன்னு சொன்னா பெசிவ் வாய்ஸ் இருக்கு. மற்ற 2 டென்சஸுக்குமே பெசிவ் வாய்ஸ் இருக்கு. ரைட். இப்ப முதலாவதா பார்த்தோம்னு சொன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டா அதுல வந்துட்டு ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும்? சப்ஜெக்டோட verb 1 அல்லது verb s ஓட ஒரு ஆப்ஜெக்ட் வரும். verb 1 அல்லது verb s ஓட ஒரு ஆப்ஜெக்ட் வரும். அது எதை காட்டும்? ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஜெனரல் ஐடியாஸ். ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஜெனரல் ஐடியாஸ். உதாரணமா ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே, ஹி பிளேஸ் கிரிக்கெட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், தே கம் டு த காலேஜ். இப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? ரெகுலர் ஆக்ஷன்ஸ் நாங்க காட்டுவோம். அதுவே அதை நாங்க பெசிவ் வாய்ஸுக்கு மாத்தணும்னு சொன்னோம். பெசிவ் வாய்ஸுக்கு மாத்தணும்னு சொன்னோம். எக்ஸாம்பிள், she writes a letter. she writes a letter. இங்க வந்துட்டு நாங்க முதலாவது ஒப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். லெட்டர்ன்னு சொல்றது முன்னால வரும். லெட்டர் ப்ரொனவுன்ஸ் அடிப்படையில நாங்க am இஸ்ஸாவை என்ன செய்வோம்? பெசிவுக்கு நாங்க பயன்படுத்துவோம். பெசிவுக்கு நாங்க பயன்படுத்துவோம். அப்ப இது சிங்குலர்னு சொல்றதால நாங்க இஸ் பயன்படுத்துறோம். இஸ். ரைட்டுக்குரிய verb 3 நாங்க பயன்படுத்துவோம். ரைட்டுக்குரிய verb 3 ரைட், ரோட், ரிட்டன். ரிட்டன் சொல்றது verb 3 இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக பை போட்டுட்டு ஷீன்னு சொல்லக்கூடிய ப்ரோனோம் her ஆக மாறும். அப்போ ஸோ a letter is written by her. a letter is written by her. Is it okay? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நாங்க am, is, are அது கூட நாங்க verb 3 பயன்படுத்துறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக இருக்கு. அப்ப சிம்பிள் ப்ரெசன்ட்ல ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸ் தந்தா நாங்க பெசிவுக்கு மாத்தக்குள்ள am, is, are நாங்க பயன்படுத்துவோம். அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் நாங்க வந்து am, is, are பயன்படுத்துறோம். அடுத்தது வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்னு சொல்றது ஆக்டிவ் வாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்ஜெக்டோட verb 2 ஓட ஒரு ஆப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்டோட verb 2 ஓட ஒரு ஆப்ஜெக்ட் வரும். பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் நாங்க என்ன செய்வோம்? நாங்க சொல்றதுக்கு பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், she wrote a letter. அப்ப she writes a letterன்னு சொன்னா சிம்பிள் ப்ரெசன்ட். சிம்பிள் பாஸ்ட் she wrote a letter. she wrote a letterன்னு சொல்றது எப்படி மாறும்னு சொன்னா a letter முன்னால நாங்க பயன்படுத்துவோம். இது சிம்பிள் பாஸ்ட்னு சொல்றதால நாங்க அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட், சப்ஜெக்டை நாங்க முன்னுக்கு கொண்டு வந்த சப்ஜெக்ட் மாறின அந்த ஒப்ஜெக்டாக இருந்து சப்ஜெக்டாக மாறினது வந்துகிட்டு ஐ, யூ, வி, தே அல்லது ஹி, ஷி, இட் அதுவாக இருக்கும்ங்கிற பட்சத்துல ஐன்னு சொன்னா நாங்க வாஸ்ன்னு பயன்படுத்துவோம். யூ, வி, தே அது மாதிரி ப்ளூரலுக்கு verb பயன்படுத்துவோம். ஹி, ஷி, இட்டுக்கு நாங்க வாஸ் பயன்படுத்துவோம். ஸோ a letter was written by her. a letter was written by her. ரைட். ஸோ இப்போ இதுல ரூல்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா வாஸ் அல்லது வேர்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நாங்க பயன்படுத்துவோம். வாஸ் அல்லது வேர்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வாஸ் அல்லது வேர்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த ஹைலைட் பண்ணிக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு என்ன செய்யும்? அந்த பெசிவை உங்களுக்கு கொண்டு வரும். ரைட் ரைட். அடுத்தது வந்துட்டு சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்லும்போது சப்ஜெக்டோட வில் அல்லது verb 1ஓட நாங்க என்ன செய்வோம்? ஆப்ஜெக்ட் நாங்க பயன்படுத்துவோம். இது வந்துட்டு ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸை காட்டும். ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸை காட்டும். எக்ஸாம்பிள், she will write a letter. she will write a letter. she will write a letterன்னு சொல்றது நாங்க ஆக்டிவ்ல இருந்து பெசிவுக்கு மாற்றும் போது a letter முன்னால வந்துட்டு ஃபியூச்சர்ல நாங்க பயன்படுத்துறது will be.
ஃபியூச்சர்ல நாங்க பயன்படுத்துறது வில் பி நாங்க பயன்படுத்துவோம். வில் பி ரிட்டன் பை ஹர், வில் பி ரிட்டன் பை ஹர். இது வந்துட்டு சிம்பிள் ஃபியூச்சருக்குரிய பேசிவாக இருக்கு. அப்படியே நாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு வந்தோம்னு சொன்னா, கண்டினியூஸ் டென்சஸ் சொல்றது என்ன? சப்ஜெக்டோட am is ஆவோட verb ing-யோட நாங்க ஒப்ஜெக்டா பயன்படுத்துறோம். வெர்புடைய ing வடிவத்தோட நாங்க ஒப்ஜெக்டை பயன்படுத்துறோம். உதாரணமா I am going to school now, he is playing cricket with his friends இப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆக்ஷன் ஹேப்பனிங் ரைட் நவ் ஓ அட் ப்ரெசென்ட், ஒரு பாயிண்ட்ல ப்ரெசென்ட்ல ஒரு ஒரு பாயிண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம், நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை நாங்க ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல சொல்லுவோம். she is writing a letter, she is writing a letter. ஒரு லெட்டர் என்னஞ்சா அவ எழுதி இருக்கிறாள், அப்ப நாங்க எழுதி கொண்டிருக்கிறார் டுவர். அப்ப அதுவே நாங்க பெசிவுக்கு மாத்தக்கொள்ள a letter அது அப்படியே முன்னால வந்துட்டு கண்டினியூஸ் டென்சஸ் சொல்றதால ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் நாங்க என்ன செய்வோம்? ஆம் வந்தா ஐ வந்தா ஆம் பயன்படுத்துவோம், யூ வந்தா ஆ பயன்படுத்துவோம், பீதேக்கு நாங்க ஆ பயன்படுத்துவோம். அது மாதிரி ஹீ ஷீட்டுக்கு இஸ் நாங்க பயன்படுத்துவோம். சிங்குலர்னு சொல்றதால இஸ் பயன்படுத்திட்டு கண்டினியூஸ் டென்சஸ் சொல்றதால நாங்க பீயிங் பயன்படுத்துவோம். கண்டினியூஸ் டென்சஸ் சொல்றதால பீயிங் நாங்க பயன்படுத்திட்டு verb 3 தான் நாங்க என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். நம்ம கண்டினியூஸ் டென்சஸ் சொன்னாலும் கூட நாங்க என்ன செய்வோம்? பெசிவ் வாய்ஸ் வரக்குள்ள verb எப்பவுமே verb 3ல தான் இருக்கும். verb எப்பவுமே verb 3ல தான் இருக்கும். அதுக்கு முன்னுக்கு நாங்க பயன்படுத்துற ஹெல்பிங் verb என்னன்னு பார்த்தா பீயிங், இஸ் பீயிங், ஆர் பீயிங் அல்லது ஆம் பீயிங் சொல்லி பயன்படுத்துவோம். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு. அது மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதே மாதிரி தான் she was writing a letterன்னு சொன்னா was அல்லது were-ஓட being written, was அல்லது were-ஓட being written என்று சொல்லி பயன்படுத்துவோம். அது மாதிரி இப்ப பார்க்கலாம், நீங்க பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்லும் போது பாஸ்ட்ல ஒரு சர்டன் டைமுக்கு முன்னால ஒரு சர்டன் டைம்ல நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்த நாங்க என்ன செய்வோம்? சொல்றதுக்கு பயன்படுத்துவோம். இப்போ அக்கார்டிங் டு தி சப்ஜெக்ட் நாங்க என்ன செய்வோம்? was அல்லது were பயன்படுத்திட்டு பீயிங்கோட verb 3 நாங்க பயன்படுத்துவோம். ரைட், இஸ் இட் ஓகே? ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு எங்களுக்கு பேசிவ் வாய்ஸ் இல்லை. ஸோ அடுத்தது எங்களுக்கு இருக்கிற ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லும் போது சப்ஜெக்டோட ஹேவ் அல்லது ஹேஸோட verb 3 நாங்க பயன்படுத்துவோம். இது வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் அல்லது கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் வித் ப்ரெசன்ட் ரிலவன்ஸ், ப்ரெசென்ட்ல அடிப்படையா வச்சு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்க சொல்றதுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட பயன்படுத்தும். she has written a letter, she has written a letter. இப்ப she has written a letter என்று சொல்லும் போல நாங்க ஒப்ஜெக்ட சப்ஜெக்டாக மாத்திட்டு சிங்குலர் சொன்னா has பயன்படுத்தும், ப்ளூரல் சொன்னா have பயன்படுத்தி அது கூட been என்று சொல்லி நாங்க ஹெல்பிங் verb பயன்படுத்துவோம். அந்த auxiliary verb பயன்படுத்திட்டு past participle பயன்படுத்தும். a letter has been written by her, has been written by her. இது வந்துட்டு என்னவாக இருக்கும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்டுக்குரியதாக இருக்கும். அப்படியே பாஸ்ட் பர்ஃபெக்டை பார்த்தோம்னு சொன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொன்னா ஏதாச்சும் ஒரு பாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னால நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு நாங்க பாஸ்ட் பர்ஃபெக்டை பயன்படுத்துவோம். an action that was completed before another past action, ஒரு பாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னால நடந்து முடிஞ்ச இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷன் நாங்க சொல்றதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம்? பாஸ்ட் பர்ஃபெக்டை பயன்படுத்துவோம். she had written a letter, she had written a letter. ஸோ நாங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு செஞ்ச மாதிரியே இந்த ஹேடோட பீன் நாங்க பயன்படுத்துவோம். ரைட், அங்க வந்துட்டு ஹேஸ் அல்லது ஹேவோட பீன் பயன்படுத்தினா இங்க வந்துட்டு ஹேட் பீன் பயன்படுத்தி ரிட்டன் பயன்படுத்துவோம். ஸோ சப்ஜெக்ட் என்னவாக இருந்தாலும் இங்க நாங்க ஹேட் பீன் என்று பயன்படுத்துவோம். ரைட், அது மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் என்று சொல்றது ஃபியூச்சர் ஆக்ஷன் தட் வில் கம்ப்ளீட்டட் பிஃபோர் அ சர்டன் டைம். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு நேரத்துக்கு முன்னால நடந்து முடிய போற ஒரு விஷயத்தை நீங்க சொல்றதுக்கு தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட பயன்படுத்துவீங்க. அதுல பாத்தீங்கன்னா she will have written a letter, she will have written a letter. so a letter will have been written by her. அப்ப இங்க வந்துட்டு நாங்க
will have been சொல்லி பயன்படுத்துவோம். will have been சொல்லி பயன்படுத்துவோம். ஸோ நாங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வந்துக்கிட்டு have அல்லது has been பயன்படுத்துவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல had been பயன்படுத்துறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல will have been பயன்படுத்துறோம். ஸோ நாங்க வந்துட்டு இந்த 8 டென்சஸ்க்கு தான் எங்களுக்கு பெசிவ் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்ல am is ஓட நீங்க verb 3 பயன்படுத்துவீங்க. சிம்பிள் பாஸ்ட்ல was அல்லது ஓட verb 3 பயன்படுத்துவீங்க. சிம்பிள் ஃபியூச்சர்ல will be ஓட verb 3 பயன்படுத்துவீங்க. ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல am being, is being அல்லது are being ஓட verb 3 பயன்படுத்துவீங்க. அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ்ல வந்துட்டு was being அல்லது were being ஓட verb 3 பயன்படுத்துவீங்க. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல has been அல்லது have been ஓட verb 3 பயன்படுத்துவீங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல had been அது கூட verb 3 பயன்படுத்துவீங்க. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல will have been ஓட verb 3 பயன்படுத்துவீங்க. ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோட இடத்துக்கு மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டோட இடத்துக்கு மாறும். ஸோ இது வந்துட்டு நாங்க என்ன மாதிரி இருக்கோம், லாஸ்டாக நாங்க ஆக்டிவ் டு பெசிவ் மாற்றக்கூடியதா இருக்கும். ரைட். ஸோ இதுல வந்துட்டு காமனாக எல்லாரும் விடக்கூடிய மிஸ்டேக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா ராங் வேர்ப் ஃபார்ம். ராங் வேர்ப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்குள்ள என்னன்னு சொன்னா த ஹோம்ஒர்க் டிட் பை மீ. என்னன்னு சொல்ற, பாஸ்ட் தானே, இப்படி என்ன செய்யற, டிட் பை மீன்னு சொல்லி பயன்படுத்துற. நாங்க ஆனா பெசிவ் வாய்ஸ்ல சொல்லக்குள்ள எப்பவுமே வேர்ப் 3 தான் நாங்க பயன்படுத்துவோம். பெசிவ் வாய்ஸ்ல எப்பவுமே வேர்ப் 3 தான் பயன்படுத்தும். அந்த வேர்ப் 3க்கு முன்னால அப்ரோப்ரியேட்டான மிக பொருத்தமான ஒரு சென்டென்ஸ் அடிப்படையில ஒரு பி வேர்பை பயன்படுத்துவோம். ஸோ இங்க வந்துட்டு த ஹோம்ஒர்க் டிட் பை மீ என்று சொல்லாம அது ஒரு பாஸ்ட் ஆக்ஷனாக இருந்துச்சுன்னு சொன்னா த ஹோம்ஒர்க் வாஸ் டன் பை மீ என்று சொல்லி பயன்படுத்தும். அது மாதிரி செகண்ட் ஃபொகட்டிங் பி வேர்ப். பி வேர்பை என்ன செய்யற, மறந்துடுற. பி வேர்பை மறக்கிற. ஃபொகட்டிங் பி வேர்ப். A song sung by her. A song sung by her. இப்போ இது வந்து இது ஒரு பாஸ்ட் ஆக்ஷனாக இருக்கும் என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம், ஏதாச்சும் ஒரு பி வேர்பை பயன்படுத்துறோம். அப்ப a song was sung by her. அதே மாதிரி யூசிங் wrong tense in passive. ராங்கான ஒரு பெசிவ் என்ன செய்யற, பயன்படுத்துற. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்டர்டே. எஸ்டர்டேன்னு சொல்றது நேத்து என்று சொல்லிருச்சுன்னா அது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். ஸோ பாஸ்ட் ஆக்ஷனுக்கு நாங்க இஸ்ன்னு சொல்லி பயன்படுத்த மாட்டோம். த ஒர்க் இஸ் ஃபினிஷ்ட் எஸ்டர்டே என்று சொல்லி சொல்ல மாட்டோம். ஸோ நாங்க என்ன செய்வோம், இஸ்ஸுக்கு பதிலாக வாஸை பயன்படுத்தும். ஸோ இது வந்துட்டு காமனான மிஸ்டேக்ஸுக்குள்ள வரும். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸை பார்த்தோம்னு சொன்னா ஓவர் யூசிங் பை. பையை வந்துட்டு திரும்ப திரும்ப பயன்படுத்துறேன். பையை வந்துட்டு திரும்ப திரும்ப பயன்படுத்துறேன். The road was repaired by the workers yesterday by them. by the workers என்று சொல்லிட்டு திரும்பியுமே by them சொல்லி பயன்படுத்துறேன். ஸோ ஆனா நாங்க பை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாட்டியுமே பிரச்சனை இல்லை. அப்ப the road was repaired yesterday என்று போட்டாலும் ஓகே. ஸோ by them நாங்க மென்ஷன் பண்ணியும் தேவையில்ல, by the workersங்கிறதையும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ரைட். அப்போ ஓவர் யூஸ் நாங்க பயன்படுத்த தேவையில்லை. அது மாதிரி பெசிவ் வித் இன்டென்சிவ் வேர்ப்ஸ். இப்போ இன்டென்சிவ் வேர்ப்ஸ் என்று சொல்லக்குள்ள நாங்க சில வேர்ப்ஸ்களுக்கு நாங்க என்ன செய்வோம், நாங்க பெசிவ் வாய்ஸ் பயன்படுத்த மாட்டோம். உதாரணமா கோ, கம், ஸ்லீப், டை, இப்படி எல்லாம் நாங்க என்ன செய்ய மாட்டோம், பெசிவ் வாய்ஸ் பயன்படுத்த மாட்டோம். அப்ப ஐ கோ டு ஸ்கூலுக்கு நாங்க பெசிவ் வாய்ஸ் பயன்படுத்த மாட்டோம். ஐ கம் ஹோம். அது மாதிரி ஹீ டை, ஹீ ஸ்லீப் என்று சொல்லி எல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம். நாங்க எந்த வேர்புக்கெல்லாம் பெசிவ் நாங்க பயன்படுத்த மாட்டோம். ஹீ ஸ்லெப்ட் பை ஹர் அப்படின்னு சொல்லி நாங்க பயன்படுத்த மாட்டோம். இப்ப நோ பெசிவ் ஃபார்ம் ஃபார் ஸ்லீப், கோ, கம், டை இப்படியான வேர்புகளுக்கெல்லாம் நாங்க என்ன பெசிவ் வாய்ஸ் பயன்படுத்த மாட்டோம். அது மாதிரி மிக்சிங் ஆக்டிவ் அண்ட் பெசிவ் டுகெதர். பெசிவையும் ஆக்டிவையும் என்ன செய்யற, ஒன்றா பயன்படுத்துற. இப்போ உதாரணமா he was wrote the book by him. அப்ப நாங்க என்ன செய்யறோம், எல்லாத்தையுமே கொஞ்சம் கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அப்படி மிக்ஸ் பண்ணாம
நாங்க ஒப்ஜெக்டை தான் என்ன செய்வோம் passive voiceல மென்ஷன் பண்ணுவோம். பட் the book was verb 3 ஓட written by him. அவர் தான் எழுதினார்னு சொன்னா நாங்க by him சொல்லி பயன்படுத்தினா ஓகே. ரைட், இது வந்துட்டு காமனாக நாங்க விடக்கூடிய மிஸ்டேக். ரைட், ஸோ லெட்ஸ் கம் டு த கன்க்ளூஷன். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்துட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு ஆக்ஷனை செஞ்சுச்சுன்னு சொன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை ரிசீவ் பண்ணினா அது பேசிவ் வாய்ஸ். ரைட், அது மாதிரி பெசிவ் ஃபார்ம்னு சொல்றது பி வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நாங்கள் பயன்படுத்துவோம். அது மாதிரி எப்போ நாங்கள் ஒரு பெசிவை பயன்படுத்தணும்னு சொன்னா டூவர் அன்னவுன் செஞ்சால் தெரியாதுன்னு சொன்னா பயன்படுத்துவோம். அது மாதிரி ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன் ஒரு ரிசல்ட், ஆக்ஷன் அல்லது ரிசல்ட் அதுல வந்துட்டு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணினோம்னு சொன்னா நாங்கள் ஆப்ஜெக்ட் பெசிவ் வாய்ஸை பயன்படுத்துவோம். அது மாதிரி ஃபார்மல் சுச்சுவேஷன்லையும் நாங்கள் பெசிவ் வாய்ஸை தான் பயன்படுத்துவோம். ரைட், ஸோ தேங்க்யூ ஃபார் த class today, and if you have any doubts you can ask in the group. So less than a minute our class will be concluded by 40 minutes of package. So thank you so much for joining today, and if you have any doubts you can ask in the group, and I wish you all the best and thank you so much.